ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் பாயாசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு சேமியா, வறுத்த சேமியா வச்சுருக்கேன். திராட்சை, முந்திரி, 1 கப்பு சர்க்கரை, தேவையான அளவு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் தட்டி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் வானலை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நெய் ஆட் பண்ணணும். ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. இது முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு. இப்போ முந்திரியை போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். இப்போ திராட்சையும் போட்டு கொஞ்சம் உப்பி வரணும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க, பொன்னிறமாக ஆனோடனே. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. அதை நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே வானலில் நம்ம சேமியாவை போட்டு அந்த நெய்யிலேயே ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ வறுத்த சேமியாவாக இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரலும் வறுத்துக்குங்க. இப்போ இந்த எந்த பவுலில் நம்ம சேமியா எடுக்கிறோமோ அந்த பவுலில் 2 பவுல் தண்ணி போட்டுக்கலாம். நான் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்பு அளவுக்கே 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான். இது நல்லா கொதித்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. கொஞ்சம் நசுக்கி பார்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குதுன்னா அப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். தேங்காய், முந்திரி, திராட்சைலாம். இப்போ நான் சர்க்கரை போடுறேன். 1 பவுல் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இது ஈஸியாக குயிக்காக செய்கிறது தான். உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஒரு விசேஷ நாள்களையும் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கிறேன். அடுத்து ஏலக்காய் 1 மூடி தட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்தது முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா கலந்து வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பால் சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த சூட்டோடையே நம்ம சேர்க்குறப்ப பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட்டை ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே செட் ஆகி வர வரலும் வச்சுருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. எப்படி ஈஸியாக குயிக்காக பாயாசம் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.